Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend me. இன்னைக்குள்ள வீடியோல டென்ட்ரோபியம் ஆர்க்கிட்ஸ்ல எப்படி நிறைய பூக்கள் எடுக்கிறது, எப்படி அதை மறுபடியும் பூக்க வைக்கிறது, அது சம்பந்தமான டிப்ஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம். நம்ம ரோஸ்ல நிறைய பூக்கிறதுக்கு இல்ல மறுபடியும் பூக்கிறதுக்கு பூத்து முடிச்ச உடனே டெட் ஹெட் பண்ணுவோம். அப்போ டென்ட்ரோபியம்ல வந்து நம்ம டெட் ஹெட் பண்ணணுமா, பண்ணக்கூடாதா? இல்லை ஒரு ஃப்ளவரிங் எவ்வளோ நாள் இருக்கும், அடுத்த ஃப்ளவரிங்க்கு நம்ம என்ன பண்ணணும், இல்லை ஃப்ளவர் வராமல் இருக்கிற செடியில் நம்ம எப்படி ஃப்ளவர் வர வைக்கிறது, எல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது பூத்து நம்ம டெட் ஹெட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளஷ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதிலிருந்து புது ஷூட்ஸ் வரும் அண்ட் அடுத்த ஃப்ளவரிங் கொஞ்சம் குவிக்காக இருக்கும். சீக்கிரமாக நம்ம அடுத்த செட் ஆஃப் ஃப்ளவரிங்கும் பார்க்க முடியும். அதே இது ஆர்க்கிட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஃப்ளவர் ஒரு தடவை பூத்துருக்கு அப்படின்னா அந்த பூ நிறைய நாள் இருக்கும் அந்த செடியில். அது இது நம்ம ஷேடி ஏரியாவில் பிளான்ட்டை மாற்றி வச்சுருக்கோம் இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் கூட அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப வாடாமல் காயாமல் உதிராமல் அழகாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஃப்ளவரிங் வந்ததுக்கும் அடுத்த ஃப்ளவரிங்க்கும் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வந்து ரோஸு மாதிரி குவிக்காக இருக்காது, கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இட் வேரிஸ் ஃப்ரம் பிளான்ட் டு பிளான்ட் ஜென்ரலி. அடுத்தது டென்ட்ரோபியம் ஒரு ஸ்பைக் வந்து ஃப்ளவர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அது அந்த பூக்கள் வாடி விழலாம், இல்லை வாடி இருக்கிற ஸ்டேஜில் கூட நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்பைக்லேருந்து மறுபடியும் பூக்காது, எஸ்பெஷலி டென்ட்ரோபியம். இங்கே கொஞ்சம் பிளான்ட்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது பூத்து முடிஞ்சு அந்த ஸ்பைக்கு வந்து நல்லா காஞ்சிடுச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு. இது எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த வீடியோக்காக கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன். ஸோ இதனை வந்து நம்ம ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பூத்து முடிஞ்ச இடங்கள்லேருந்து கட் பண்ணி விட்டதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அடியில் ஒட்டரை வெட்டணும்னு இல்லை, கொஞ்சம் விட்டு கூட 1 இன்ச்சு விட்டு கூட நம்ம அதை கட் பண்ணி விடலாம். 99% அதிலிருந்து மறுபடியும் ஃப்ளவர் வராது, பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். இதில் நான் வந்து பூத்து முடிஞ்சு அந்த ஃப்ளவர் ஸ்டாக்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கிறத பாருங்கள். அது பாட்டுக்கு காஞ்சு அப்படியே தான் இருக்கும். நோ யூஸ், இட் வில் ஸ்டே லைக் தேட் ஃபார் எவர். ஓகே, வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது. இன்னும் அடுத்து கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஸ்டாக் பூத்து முடிஞ்சு நம்ம அதை கட் பண்ணி விட்ட பிறகு தான் அடுத்த ஃப்ளவர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. அட் அ டைம் சேம் டைம் நமக்கு வந்து மல்டிபிள் ஸ்பைக்ஸ் ஒரே ஸ்டெம்லேருந்து வரலாம். இந்த ஸ்டெம் பாருங்கள், இது மேலே ஒரு ஸ்பைக் வந்து பூத்து கட் பண்ணியிருக்கேன். அந்த இலைக்கு கீழ் பக்கமாக ஒன்று இருந்துச்சு, இது அடுத்த இலைக்கு கீழே ஒன்று. ஸோ இலைக்கு அடியில் ஒவ்வொரு இலைக்கு அடியிலையும் இருந்து கூட வரலாம். ஒரே ஸ்டெம்மில் நிறைய ஸ்பைக்ஸ் இட் கேன் ப்ரொடியூஸ் ஒன் ஆஃப்டர் த அதர் ஆர் அட் த சேம் டைம். ஒரே டைமில் இல்லைன்னா ஒன்று பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்பைக் வரலாம். எந்த மாதிரி வேணால் கூட நடக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், டென்ட்ரோபியம் ஆர்க்கிட்ஸ் வாங்கும்போது நியர் ப்ளூமிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி 2 கேட்டகரியில் உள்ள பிளான்ட் நீங்கள் வாங்கலாம். அதாவது ப்ளூமிங் ஸ்டேஜ்னால் சீக்கிரமாக பூக்கும் மெச்சூர் பிளான்ட்ஸ் வந்து அது சில டைம் ஸ்பைக்கோடு இருக்கலாம், ஃப்ளவரோடு இருக்கக்கூடிய பிளான்ட்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 3 to 6 monthsக்குள்ளே கண்டிப்பாக அதிலிருந்து ஃபஸ்ட் ஃப்ளவர் நம்ம பார்க்க முடியும். அதே இது நியர் ப்ளூமிங் அப்படின்ற ஸ்டேஜில் உள்ளதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான், இல்லை ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதிலேருந்து ஃப்ளவர் பார்க்க முடியும். அதே இது சீட்லிங்ஸ் வாங்கினீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கும். அடுத்தது வந்து இந்த ஃப்ளவர் நம்பர்ஸ், நிறைய பூ ஒரே டைமில் நிறைய பூ பார்க்குறது, அது வந்து ஒன்று வெரைட்டி, ரெண்டாவது பிளான்ட்டோட ஏஜ். இப்போ சில வெரைட்டி ஃபார் எக்ஸாம்பிள் மினியேச்சர் காம்பேக்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்பைக் இவ்வளோ நீளமாக வராது, கட்ட ஸ்பைக்காக இருக்கும், ஷார்ட் ஸ்பைக்காக இருக்கும். ஆனால் நிறைய பூக்கள் அதிலிருந்து அட் அ டைம் பூக்கலாம், சீக்கிரமாக பூக்கும், அடுத்தடுத்து சீக்கிரமாக பூக்கும் காம்பேக்டம் வெரைட்டிஸ். ஆனால் இந்த மாதிரி சில டென்ட்ரோபியம்ஸில் இந்த மாதிரி நீள ஸ்பைக்கில் நிறைய பூ நமக்கு பார்க்க முடியும். சிலதில் கம்மி பூ தான் பார்க்க முடியும். அண்ட் அந்த பிளான்ட்
2 இயர்ஸ் அந்த 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, ரொம்ப ஓல்டு பிளான்ட், ஒரு பெரிய பாட்டில் நிறைச்சி இருக்குது, அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஏஜ் பிளான்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி நீல ஸ்பைக் கொலையாக பூக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், அது நம்ம பார்க்க முடியும். ஸோ புதுசாக நம்ம நட்டிருக்கிற பிளான்ட்லேருந்து உடனே இவ்வளோ பெரிய நீளமாக நம்ம வந்து ஸ்பைக்கை பார்க்கணும் அப்படின்னு இல்லை. சம்டைம்ஸ் வெரி ரேர்லி அந்த வெரைட்டி எப்போவுமே அப்படி தான் பூக்கும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளவரிங் கூட நம்ம நீளமாக அதிலருந்து நீல ஸ்டாக்கில் நிறைய முட்டுக்களோடு நமக்கு பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ளவர் வந்து இந்த ஆர்கிட்லேருந்து முதலாவது வர்ற ஃப்ளவர் ஸ்பைக்கு மெச்சூர் பிளான்ட்டாக வாங்கி வச்சது ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே பூத்துடுச்சு. ஆனால் இது பெரிய ஸ்பைக்கெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்னதும் இல்லை, இட்ஸ் அ டீசன்ட் சைஸ் ஸ்பைக். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்னொரு பிளான்ட். இதில் எனக்கு 2 ஃப்ளவர் தான் கிடச்சிருக்குது. எனக்கு சில பிளான்ட்லேருந்து சிங்கிள் ஃப்ளவர் கூட கிடச்சிருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவரிங் அப்படின்றப்ப பிளான்ட் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்காது, நிறைய எனர்ஜி இருக்காது. ஸோ ஆனால் அந்த வெரைட்டியில் வந்து லாங் ஸ்பைக் வர சான்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் கூட கிடைக்கலாம், விச் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. ஒரு பிளான்ட் முதல் தடவையாக ஸ்பைக்கு வந்து பூக்கும்போ அந்த ஒரு ஸ்பைக்கு தான் வரணும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே ஃப்ளவர் பூத்துடுச்சு, இது வேற ஒரு ஸ்டெம்மில் வந்து நமக்கு அந்த ஸ்பைக் லேஸாக வெளியில் எட்டி பார்க்குது இல்லை, இட் இஸ் ஸ்டார்டட் கம்மிங் அவுட், அது நமக்கு பார்க்க முடியுது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃப்ளவரிங் முடிஞ்சாதான் அடுத்த ஃப்ளவரிங் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. சைமல்டேனியஸ்லி நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் பார்க்க முடியும். மல்டிபிள் ஃப்ளவர் ஸ்பைக்ஸ் வந்து பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம சயின்ஸ் பிரகாரம் பார்த்தோன்னா பொதுவாகவே ஒரு செடியில் வந்து மொட்டு வந்திருக்கு, ஃப்ளவர் பூத்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் எல்லா எனர்ஜியுமே வந்து அதில் தான் ஃபோக்கஸ் ஆகுமே தவிர புது க்ரோத் வந்து ரொம்ப நடக்காது. ஆர்கிட்ஸ்லேயும் அதே மாதிரி தான். அந்த வெஜிடேட்டிவ் க்ரோத் அப்படின்றது, புது ஷூட்ஸ் வர்றது, அதெல்லாம் வந்து அந்த பீரியடில் ஸ்டாப் ஆகிருக்கும். அண்ட் நம்ம இந்த ஃப்ளவர் கட் பண்ணதுக்கப்புறம், அந்த ஸ்பைக் கட் பண்ணதுக்கப்புறம் சைக்கிள் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் அகேன். ஸோ அதனால தான் நம்ம பூத்து முடிஞ்ச உடனே பூ வாடினதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பைக்கை வந்து கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய கேள்வி அபவுட் ஃபெர்டிலைசர்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நான் என்னோடய ஆர்கிட்ஸுக்கு இப்போ இந்த கிளிப்ஸில் நம்ம பார்த்த எல்லா பிளான்ஸுக்குமே நான் ஃப்ளவர் பூஸ்டர் பூக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு எதுவுமே நான் கொடுக்கல. மார்க்கெட்டில் நமக்கு ஆர்கிட் பூக்கிறதுக்காகவே நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆர்கிட் பூன் ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளவர் பூஸ்டர்ஸ் அப்படின்லாம். அப்படி எதுவுமே நான் பயன்படுத்தலை. நான் வந்து க்ரோத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அது நட்டதுலேருந்து இந்த ஸ்டேஜ் வரைக்குமே க்ரோத், அமினோமார், அமினோஃபுல்வத், அதுக்கப்புறம் பேசிக் என்பிகே, பேலன்ஸ்ட் என்பிகே 90-90-19 எல்லாமே லோ டோஸில் தான். அந்த ஆர்கிட் கேர் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் இருக்குது. ஸோ ஃபீடிங்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இவ்வளோ தான் நான் பண்ணது. அப்புறம் ரெயினில் இருந்துச்சு பிளான்ட் எல்லாமே, மழை கிடச்சிது. ஸோ திஸ் ஹோல் இயர் இந்த 2024 பார்த்தோன்னா நான் வேறு ஸ்பெசிஃபிக்காக வந்து இது ஃபோர்ஸ் பண்ணி பிளான்ட்டை பூக்க வைக்கலை. ஸோ பிளான்ட்டை ஹெல்த்தியாக நம்ம வளர்த்தோன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கரெக்ட் டைமில் அது பட்டு ஸ்பைக் செட் பண்ணி சிங்கிள் ஸ்பைக்கோ மல்டிபிள் ஸ்பைக்கோ அது வந்து இட் வில் டெஃபினெட்லி ப்ளூம். ஒருவேளை உங்களுக்கு அந்த பேலன்ஸ்ட் என்பிகே 90-90-19, 18-18-18 அதுக்கு பதிலாக ஹோம்மேடாக ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஷ் எமல்ஷன், மீன் அமிலம் ஒரு 2 ml/L அது யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லரி, நம்ம ரோஸ் வீடியோஸில் பார்த்தோம்ல, மஸ்டர்ட் கேக்கெல்லாம் ஊற வச்சு கடலை பிண்ணாக்கு இல்லை இந்த கடுகு பிண்ணாக்கு இதெல்லாம் ஊற வச்சு புளிக்க வச்சு அந்த தண்ணியை டைல்யூட் பண்ணி அது ஸ்ப்ரே பண்ணுறது, இல்லை ட்ரைட் கவுடங் அது நம்ம ஊற வச்சுட்டு அந்த லிக்விட், இல்லை உங்களுக்கு பச்சை கவுடங் கிடச்சினாலும் நீங்கள் அது கூட பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி
கூட டைல்யூட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் லைட்டாக நீங்கள் ஆர்கிட்க்கு ஸ்ப்ரே பண்ணலாம். எங்களுக்கு வந்து இடையிட மழையெல்லாம் இருந்தனால எனக்கு அதெல்லாம் பண்ண முடியலை. ஸோ NPK 19-19-19 வாஸ் த ஈஸியஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியது, நம்ம செடி வந்து பூத்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதில் வேறு ஸ்பைக் எதுவும் வரல அப்படின்ற பட்சத்தில், புதுசாக ஸ்பைக் எதுவும் இல்லை பூக்கிறதுக்கு, அந்த டைமில் வந்து நம்ம மறுபடியும் அதை உடனே பூக்கிறதுக்காக ஃப்ளவரிங்குள்ள ஃபீடு கொடுக்கக்கூடாது. ஸோ பிளான்ட்டுக்கு வந்து ஒரு கேப் வேணும், ஒரு க்ரோத் பீரியட், ரெஸ்டிங் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது எக்ஸிஸ்டிங் ஸ்டெம் வந்து இன்னும் உயரமாக வளரும், இல்லைன்னா புது ஷூட்ஸ் வரும், இல்லை கொஞ்ச நாள் வந்து அதில் வளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும். அண்ட் தென் இட் வில் கிக் ஸ்டார்ட் அகேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் வந்து என்னோடய பிளான்ஸில் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து அமினோஃபுல் வித் ருட்டீனாக கொடுப்போம்ல, 10 டேஸ்க்கு ஒரு தடவை அந்த மாதிரி கொடுக்கலாம், பேலன்ஸ்ட் NPK கொடுக்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டென்ட்ரோபியம் ஆர்கிட்ஸ் வந்து ஃப்ளவரிங் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி வாய்ஸ் மெசேஜ் கூட நீங்கள் அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீனில் கூட இருக்குது. அண்ட் புது டென்ட்ரோபியம் ஸ்டாக் வந்து செப்டம்பரில் அகேன் I'll get it. உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னா யூ கேன் வாட்ஸ்அப் மீ. முடிஞ்சால் நான் ஒரு சேல் வீடியோ போடுவேன். ஆர் யூ கேன் ஆல்வேஸ் வாட்ஸ்அப் அண்ட் செக். ஆர்கிட் குரூப்பில் வந்து ஐ கேன் ஆட் யூ. புது பிளான்ஸ் அவைலபிளாக இருக்கும்போது அதில் நோட்டிஃபிகேஷன் வரும். So that will be helpful. So friends, that's all on this video. Thank you so much for watching. மறுபடியும் நான் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் happy gardening and take care of yourselves. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.